our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எபிரேயர் 10 அதிகாரம் 38 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசுவாசம் என்பது நீங்கள் பார்ப்பவற்றையும் தாண்டி தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதாகும். தேவனுடைய வாக்குதத்தங்கள் உண்மையானவை, அவர் ஒருபோதும் மாறாதவர். இன்றைய தினம் நம்பிக்கையின் நாளாகும். தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்புங்கள். நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நீதியுள்ளவர். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வாக்குதத்தம் கூறுகிறபடி இந்த நம்பிக்கையை பற்றிக் கொள்ளுங்கள். இவ்வுலகில் அநேக பிரச்சனைகளும் இன்னல்களும் உள்ளது. ஆனால் உங்களுக்காக துன்பங்களை அனுபவித்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என் கர்த்தர் ஏற்கனவே என் பாவங்கள், நோய்கள், துன்பங்கள் மற்றும் சாபங்கள் அனைத்தையும் சிலுவையில் அறைந்து விட்டார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். என்றும் நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களை மீட்டுக் கொள்வார். அன்பான பெற்றோரை கொண்ட ஒரு பெண் இருந்தால் அவளது தாயார் புற்றுநோயால் இறந்துவிட்டார். சிகிச்சை மிகவும் விலை உயர்ந்ததால் அவள் தாயாருக்காக தந்தை நிறைய பணத்தை செலவிட்டார். அவரால் பணத்தை செலுத்த முடியாததால் அடமானம் வைத்தவைகளை திருப்ப முடியவில்லை. அதனால் வீட்டை இழந்தார். ஒரு நாள் வேலை முடித்து அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்களுடைய மதிய உணவு பைகள் சரிபார்க்கப்பட்டது. அப்போது அவருடைய பையில் நிறுவனத்திற்கு சொந்தமான பொருட்கள் இருந்தது. ஆனால் அவரோ நான் இதை செய்யவில்லை என்றார். ஆனால் அதிகாரிகளோ அவர் சொல்வதை கேட்காமல் அவரை போலீசிடம் ஒப்படைத்து விட்டனர். போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அந்த சிறுமி தெருக்களில் இருந்தாள். அவளுடைய தகப்பனார் எங்கு சென்றார் என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு இரவும் என் பரலோக தகப்பனே என்னை கவனித்துக் கொள்ளும் என்று ஜெபம் செய்வாள். அதிசயமாக ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவர் அவளுக்கு உணவளிப்பார்கள். தேவன் அவளுடைய வாழ்வாதாரத்திற்கான வழியை காட்டினார். ஒரு நாள் இரவு என் அப்பா எனக்கு திரும்ப வேண்டும் என்று ஜெபித்தாள். மறுநாள் அவள் அப்பா திரும்பி வந்தார். அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். அவளுடைய தகப்பனார் எனக்கு என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா? என் அலுவலகத்தில் என்னை சிறைக்கு அனுப்பிவிட்டார்கள். ஊழியர்கள் மதிய உணவு பைகளை வைத்திருக்கும் இடத்தில் ஒரு கேமராவை வைத்து சோதித்தனர். நிறுவனத்திற்கு சொந்தமான பொருளை ஊழியர்களின் பையில் வைத்தது யார் என்பதை கண்டறிந்து அவரை பதவி நீக்கம் செய்தனர். இதை கண்டறிந்தவருக்கு பதவி உயர்வு கிடைத்தது. நான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டேன். அதனால்தான் உன் அப்பா என்று உனக்கு திரும்ப கிடைத்துள்ளேன் என்றார். அவர்கள் வீட்டை பழுது பார்க்கும்படி தேவன் வழி நடத்தினார். 3 மாத அடமான தவணை தொகையை கட்ட தேவன் கிருபை செய்தார். அந்த மனிதனுடைய வேலை திரும்ப கிடைத்தது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தை எத்தனை உண்மை பாருங்கள். ஒவ்வொரு இரவும் பரலோக தகப்பனிடம் ஜெபித்த அந்த பெண்ணின் விசுவாசம் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டது. தேவன் உங்களுக்கும் எதையே செய்வார். தேவனுடைய நீதிமான் விசுவாசத்தினால் மட்டுமே பிழைப்பான். இந்த உலக ஜனங்கள் தாங்கள் பார்க்கிறவற்றை கொண்டே, தங்களை சுற்றி நடக்கிறவற்றை கொண்டே வாழ்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய உணர்வு சூழ்நிலைக்கு தக்க மாறுகிறது. சில நேரங்களில் அவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள், மற்ற நேரங்களில் சலிப்புடன் இருக்கிறார்கள். மிகவும் அழுத்தத்துடன் அடுத்து என்ன செய்வது என்ற
நிச்சயமில்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நாம் சூழ்நிலைகளின் அடிப்படையில் அல்ல, நாம் எதை பார்க்கிறோமோ அல்லது எதை பிடித்திருக்கிறோமோ என்பவற்றை குறித்து அல்ல, தாம் எப்போதும் நல்லவர், உண்மையுள்ளவர், வாக்குதத்தங்களை மாறாமல் காக்கிறவர் என்பதை கற்றுத்தருகிறார். நீதிமான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்ற இந்த சத்தியத்தை உறுதியாக நம்பினால் போதும். ஒரு முறை ஒரு நாயின் உரிமையாளர் அதை காரில் விட்டுவிட்டு ஒரு கடைக்குள் நடந்து சென்றார். அந்த நாய் கீழ்ப்படிதலுடன் காருக்குள் பொறுமையாக காத்திருந்தது. உரிமையாளர் 2 அல்லது 3 மணி நேரம் கழித்துதான் திரும்ப வந்தார். அந்த நாய் ஜன்னலை பிரண்டாமல், கதவினை ஆட்டாமல் அமைதியாக தன் எஜமான் வரும் வரைக்கும் அமர்ந்திருந்தது. அந்த நாயின் பொறுமையை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அதற்கு தன் எஜமான் திரும்பி வருவார், தன்னை கைவிட மாட்டார் என்பது தெரிந்திருந்தது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார் என்று நம்பி நாம் எவ்வளவு விசுவாசமாய் இருக்க வேண்டும். தேவன் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். வேதம் விசுவாசம் தேவனுடைய வசனங்களை கேட்பதால் வரும் என்று சொல்லுகிறது. ஆகவே தினமும் வசனத்தை கேட்பதன் மூலம் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசத்தில் திடமானவர்களாக, அசைக்க முடியாதவர்களாக வளருவீர்கள். ஆண்டவர் தினமும் பெரிய காரியங்களை வாக்கு பண்ணுகிறார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி. இந்த வார்த்தையை என் வாழ்வில் நிறைவேற்றும். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவர் நீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எல்லா நேரத்திலும் உம்மை விசுவாசிக்கும் விசுவாசத்தை எனக்கு தாரும். மலைகளை நகர்த்தும் விசுவாசத்தை எனக்கு தந்தருளும். உமது ஆசிர்வாதம் என் மேல் இருக்கட்டும். என்னை விட்டு விலகாத, என்னை ஒருபோதும் கைவிடாத உண்மையுள்ள தேவனாக நீர் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாழ்வில் நிச்சயமில்லாதவையாக நான் உணர்கிற தருணங்களில் ஆண்டவரே, நான் காண்கிறவைகளால் அல்ல, உம்முடைய சத்திய வார்த்தையின்படியே பிழைத்திருக்கிறேன் என்பதை நினைவுபடுத்தும். நாள்தோறும் உம்முடைய அன்பின் வாக்குதத்தங்களால் என் விசுவாசத்தை திடப்படுத்தும். சூழ்நிலைகளை அல்ல, உம்மீதே கண்களை பதித்திருக்க எனக்கு உதவும். வாக்குதத்தத்தை காக்கிற தேவனாகிய உம்மையே என் இருதயம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க உதவ வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.